ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட்டு எக்ஸாம் சர்வர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் பிஹெச்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறக்கும் லோக்கல் ஹோஸ்ட்டாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறக்கும் இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஜஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல்லேருந்தும் பிசிக்கும் பிசியிலிருந்தும் மொபைலுக்கும் ஈஸியாக ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 6 MB/s வரைக்கும் மேக்ஸிமம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எக்ஸாம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நோ ப்ராப்ளம். இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் பண்ண ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் சியில் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அண்டு HDDOSன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஷேர் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு PHP ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. upload.php நேம் வச்சுக்கிறேன். இதே நேம் நீங்கள் வைங்க, வேறு நேம் வச்சா ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கோடிங் கொடுத்துருக்கேன். அந்த கோடிங் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். மொபைல் டு பிசின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து அப்லோட் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். மொபைல்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதெல்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். அண்டு பிசி டு மொபைல் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ஜஸ்ட் உங்கள் பிசியிலிருந்து மொபைலுக்கு எதாவது ஷேர் பண்ணணுன்னா ஜஸ்ட் எந்த கண்டென்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதை இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. போட்டால் தான் மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் இதை அப்படியே எடுத்துக்க முடியும். ஓகே, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. நீங்கள் சி டிரைவ் எக்ஸாம் PHPன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து php.ini ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை எடிட் பண்ணுங்கள். அதில் வந்து post_max_sizeன்னு இருக்கும். அதோட வேல்யூ வந்து 800க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்லோட் மேக்ஸ் ஃபைல் சைஸ்னு ஒன்று இருக்கும். அதையும் 800க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு மட்டும் மாற்றிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் அப்பாச்சி அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்கள் மொபைலில் வந்து ஜஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. போயிட்டு IP config அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட IP அட்ரஸ் வரும். அதில் வந்து IPv4 அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, IPv4 அட்ரஸை. ஸோ இப்போது அதை நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போது உங்களுக்கு வந்து பிசியிலிருந்து மொபைலுக்கு எப்படி ஃபைலை ஷேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ உங்கள் மொபைலில் ஜஸ்ட்டு க்ரோம் ஏதோ ஒரு ப்ரௌசர் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த IPv4 அட்ரஸ் அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்களா லோக்கல் ஹோஸ்ட்டில் எக்ஸாம்புங்கிற ஃபோல்டரில் வந்து HDDOSல ஷேர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் நேம் அப்படி டைப் பண்ணுங்கள். ஷேருக்கும் ஃபைல்ஸுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் விடுங்க, அப்போ தான் வரும். ஸோ கோ கொடுங்க. இப்போ கோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் லேப்டாப்பில் என்னென்ன இருக்கோ ஜஸ்ட் அப்படியே உங்கள் மொபைல்லையும் வந்துருச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு லேப்டாப்பில் இருக்கிறது எப்படி மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த வீடியோ ஜஸ்ட் நான் மொபைலுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்ச ஃபோல்டருக்குள்ளே போட்டுருங்க. ஷேர் ஃபைல்ஸில் PC to மொபைல். ஸோ பிசியிலேருந்து மொபைலுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு இதில் வந்து PC to மொபைல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள் மொபைலில். ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ இங்கே வந்துருச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணணுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் இன்னொரு டைம் ஷேர் பண்ணி காட்டுறேன். இதே வீடியோ நான் ரீநேம் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த PC to மொபைலுங்கிற ஃபோல்டரில் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து PC to மொபைலுங்கிற ஃபோல்டருக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ இங்கே வந்துருச்சு.
ஓகே, இது வந்து பிசியிலேருந்து மொபைலுக்கு ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மொபைல்லேருந்து எப்படி லேப்டாப்புக்கு ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து மொபைல் டு பிசி ஃபோல்டருக்கு வந்துடுங்க. அண்டு மொபைலில் வந்து ஜஸ்ட்டு பேக் வாங்க. பேக் வந்து அப்லோட் டாட் பிஹெச்பின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் நோ ஃபைல் சூஸ் ஃபைல்னு இருக்கும். ஜஸ்ட் சூஸ் ஃபைல் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ, ஆடியோ, இஎக்ஸி ஃபைல், ஏபிகே ஃபைல் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ அதே வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், வீடியோ ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட். இங்கேயும் டக்குன்னு வீடியோ வந்துருச்சு. ஸோ இருங்க, நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு சூஸ் ஃபைல் கொடுங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்மிட் கொடுங்க. பாருங்கள், ஜஸ்ட் இங்கே அப்லோட் ஆனோன்னு டக்குன்னு வந்துருச்சு. இது வந்து 6 MB/s கிடைக்கும். ஸோ எந்த சாஃப்ட்வேரும் இல்லை. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.